பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உன்னுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்கள் மாத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பது அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. நீங்களும் கூட தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு இந்த செய்திகளை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்திற்காக நாள்தோறும் கருத்தாக ஜெபியுங்கள். இந்த நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியமானது கடந்த 30 வருடங்களாக ஜனங்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டு வருகிற ஊழியம் என்பதை உங்களுக்கு நான் அறியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். என்னுடைய வாலிப காலத்தில் சென்னை லயலா கல்லூரியிலே நான் படித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசுடைய அன்பு என்னை சந்தித்தது. சகோதரர் வின்சென்ட் பால் எபனேசர் அவர்கள் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தினார்கள். அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் இன்றைக்கு வரைக்கும் நடைபெற கர்த்தர் உதவி செய்து வருகிறார். ஏராளமான ஜனங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக விடுதலை பெற்றுட்டு வராங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு ஊருக்கு சென்று நாம் கூட்டங்களை நடத்தி வருகிறோம். கூட்டத்தின் இறுதியிலே ஜனங்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்கிற பொழுது அநேகர் விடுதலை அடைந்து வராங்க. எல்லாருக்கும் நல்ல சிறப்பான உணவை நாம் விருந்தாக அளித்து வருகிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை இருக்கிறபடினாலே மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக தனித்தனியாக அடியார் ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் நல்ல உணவு பரிமாறப்படும், விருந்து பரிமாறப்படும் என்பதையும் அறிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லமானது மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. இப்போ தான் இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் வந்து சேருவதற்கு சரியான நேரம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அநேகர் அங்கே வந்து தங்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவர்களுக்காக தினந்தோறும் நாம் நல்ல ஊழியக்காரர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து செய்திகளை கொடுக்க வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க வைத்து அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆறுதல் அடைந்து வராங்க. அது மாத்திரமல்ல, 3 வேளையும் அவர்களுக்கு நான் நல்ல உணவுகளை கொடுத்து வருகிறோம். இப்போ புதிதாக நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அந்த எல்லைக்குள்ளாகவே ஒரு 250 முதியவர்கள் தங்கத்தக்கதாக ஒரு பெரிய ஹாலை கிட்ட இருக்கிறோம். பணம் கொடுக்க முடியாத ஏழை முதியவர்களுக்காக அந்த இல்லம் கட்டப்பட இருக்கிறது. எனவே அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான்.
அந்த ஈசாக்கு வந்து இன்னொரு நாட்டில் போய் தங்கி இருக்கிறாரு, பஞ்சமலைக்கு போயிருக்கிறாரு. அதனால் அங்கே இருக்கிறவங்களாம் அவரை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஊரில் போய் டீச்சராக வேலை பார்த்தேன். முதல்ல அப்போ தான் வேலைக்கு போயிருக்கிறேன். அப்போது நிறைய பேர் அந்த ஊருக்காரங்க கேவலமாக பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் பிழைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சகஜமான ஒரு காரியம். வெளியூர்லேருந்து யார் வராங்களோ அவங்கள அற்பமாக பார்க்குறது, ரொம்ப அற்பமாக பார்க்குறது வந்து அது எல்லா ஊர்லேயும் இருக்கும். நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நாசிரியர் தான். ஆனால் எங்கள் தகப்பனாருக்கு பக்கத்து ஊர். அதனால் இந்த ஊரில் நாங்கள் வந்து வீடெலாம் கட்டி இருக்கும்போது அநேகர் சண்டைக்கு வருவாங்க. நாங்கள் தான் நாசிரியத்து, நீ நான் வெளியூர்லேருந்து வந்தவேல அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஒரே தெருவில் இருந்தாலும் ஒரே ஊரில் இருந்தாலும் நாங்கள்லாம் அந்த ஊருக்காரங்க, நீ எங்கேருந்து வந்தவன், சண்டை வந்த உடனே அதெல்லாம் எடுத்து விடுவாங்க. அப்போ இந்த ஊர், உனக்கு இந்த ஊரில் அப்படின்னு சொல்லி சண்டைலாம் வரும். சிரிப்பாக இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, சாத்தான் அப்படிப்பட்ட எண்ணங்களை தருகிறான்னு நினைக்கிறேன். யார் வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு காண்பிக்க வேண்டும், அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ மரபு, கிறிஸ்தவ அன்பு. அந்நியர்களை உபசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம தேவதூதரில் கூட நம்ம சில நேரங்களில் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் சிலர் வந்து வெளியூர்காரன், அவன் எப்படிலாம் இங்கே கடை வைக்கலாம், அவன் எப்படிலாம் இங்கே பிஸ்னஸ் பண்ணலாம், அவன் எப்படிலாம் இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நாம் தானே இந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கசப்பான எண்ணங்களை எல்லாம் அவன் விதைப்பதை பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு நல்லவர்கள் இருக்காங்க. ஊருக்கு போனோன்னா நம்மளை காலையிலே வந்து காத்து கிடப்பாங்க. ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், பஸ் எத்தனை மணிக்கு வரும், அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற நல்லவங்களும் இருக்காங்க. அவங்க ஊருக்கு போனால் உயிரையும் கொடுப்பாங்க. நம்மளை வந்து காசு கொடுக்கவே விட மாட்டாங்க. அவங்களே எல்லாம் செலவழிப்பாங்க. எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் தான் உங்களை கவனிப்போம் அப்படிம்பாங்க. ஆனால் இதே மாதிரி ஆட்களும் உனக்கு எந்த ஊருன்னு சொல்லி சண்டைக்கு வர்றவங்களும் இருக்காங்க. ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட மோசமான மனிதர்கள் இருந்தாங்க. உனக்கு எந்த ஊரில் அப்படின்னு சொல்லி அவனை கேட்டு அவரை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச காலம் ஆன பிறகு அவர் விதைச்ச உடனே ஆண்டவர் 100 மடங்கு அவருக்கு லாபத்தை கொடுத்து அவரை அதிகமாய் உயர்த்தி அவரை அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று இந்த இடத்துல காண்கிறோம். எப்போ வந்து அவங்க ஈசாக்கை வந்து தப்பாக பார்த்தாங்களோ, உனக்கு எந்த ஊருன்னு கேட்டு அவர் மேலே கோவப்பட்டு அவரை அற்பமாக பார்த்து பல்ல கடிச்சாங்களோ, அப்படியா மிஸ்டர் கவனி, என் பிள்ளை தெரியுமா, கொஞ்சம் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக்குன்னு சொல்லி ஈசாக்கை அப்படி எங்கேயோ கொண்டு போயிடுறாரு. அவங்க மாத்திரம் ஈசாக்கிட்ட அன்பாக இருந்து ஈசாக்கு மேலே பாசம் வச்சு நேசம் வச்சு ஏற்றுட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவர் இவ்வளோ சீக்கிரமாக குறுக்கிட்டு இருக்க மாட்டார். இவ்வளோ அளவுக்கு ஈசாக்கை வைத்திருக்க மாட்டார். என்னப்பா என் மகனை ஈசாக்கை பார்த்தா உனக்கு அவ்வளோ அருவருப்பாக தெரியுது, இந்த பாரு, லிசன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஈசாக்கை 100 மடங்கு வைத்தி விட்டாராம். எப்பொழுது இந்த உலகம் உங்களை கேவலமாய் பார்க்குதோ, உனக்கு எந்த ஊரில், நீ எங்கிருந்துல வந்த அப்படின்னு சொல்லி கேட்குதோ, உங்களை அற்பமாக பார்க்குதோ, அருவருப்பாக பார்க்குதோ, பெரிய அயோக்கியப்பாய அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்னு சொல்லி உங்களை கேவலமாக பேசுதோ, அப்போ ஆண்டவருக்கு வைராக்கியம் வருது, உங்கள் மேலே வைராக்கியம் வருது. என் பிள்ளையா நீ இப்படி பேசுகிற பாரு, நான் என்ன பண்ணுறேன் பாரு. உடனே ஆண்டவர் அவங்கள வந்து அதிகமாக வைத்தி விட்டுறாரு. சில வருடங்களுக்கு முன்பு நான் ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பல பாடுகள் மத்தியில் ஆண்டவர் நடத்திட்டு வந்துட்டு இருந்தார், என்னை பக்குவப்படுத்திட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நான் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே நிறைய பேர் என்னை கேவலமாக பேசினாங்க. ஐயோ, நான் என்னை கேவலமாக பேசுனதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒரு சமயம் ஒரு டீச்சரை பார்த்தேன். அவங்க நம்ம மீட்டிங் வந்திருந்ததை வீடியோ எடுத்து டிவியில் போட்டிருந்தோம். அப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்க கூட்டத்துக்கு வரல. அதுக்கு பிறகு ஒரு கல்யாண வீட்டில் ஒரு 6 மாதம் கழித்து அவங்கள பார்த்தேன். டீச்சர் வரல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கிறிஸ்டபர், நான் வந்த டிவியில் எடுத்து நீ போட்ட, வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவன் ஊழியத்துக்காக போகிறீங்க, அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை பய தெரியுமா, அவன் ஊழியத்துக்கு மோசமானவன், போகாதீங்க. மெனக்கன் வீட்டில் வந்து 1 மணி நேரம் பேசிட்டு போனாங்க, அவங்கள குறித்து கேவலமாக பேசிட்டு போனாங்க. இப்படிலாம் நிறைய பேர் கடந்த காலத்தில் என்னை குறித்து பேசினாங்க. அதனால தான் ஆண்டவர் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிச்சு விட்டார், இந்த ஊழியத்தை அளவில்லாமல் வளர்த்து விட்டார். அவங்கெல்லாம் அப்படி பேசாமல் இருந்திருப்பாங்கன்னா இன்றைக்கி ஒருவேளை நான் சாதாரண மனுஷனாகவே இருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் அதை பார்த்ததுனால என் மகனையாக இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு, இன்னும் நான் அவனை அதிகமாக நான் உயர்த்துவேன், உன் கண்ணு முன்னாலே உயர்த்துவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அப்படியே அளவில்லாமல் உயர்த்தி விட்டார். பிரியத்துக்குரியவர்களே, இது அருமையான நாளிலும் கூட நாங்கள்
உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மெதுவாக தான் நீங்கள் உயர்ந்துட்டு இருப்பீங்க. உங்களை லிஃப்ட்டில் ஆண்டவர் உயர்த்தி விட்டுருவார். நீங்கள் மாடிப்படில் ஏறி போய்கிட்டு இருப்பீங்க, நடக்க முடியாமல் மாடிப்படில் ஏறிட்டு இருப்பீங்க. கர்த்தர் லிஃப்ட்டில் ராக்கெட்டில் மேலே கூட்டு போயிடுவார். அதுக்கு என்ன காரணம்னா, உங்களை வெறுக்கிறவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை அருவருப்பாய் பார்க்குறவங்க, அருவருப்பாக பேசுகிறவங்க, உங்களை கேவலமாய் சொல்கிறவங்க அதிகரிச்சிட்டாங்கனாலே ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான உயர்வை தருவார் என்பது தான் இந்த நாளிலே ஒளிந்திருக்கிற ஒரு ரகசியம். இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட். ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுவார். ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் கொண்டுட்டாருன்னா உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். யோபு இழந்து போனது 2 மடங்கு தான் கொடுத்தாரு. ஆனால் இங்கே ஆண்டவர் 100 மடங்கு கொடுத்தாராம். 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தாரா எத்தனை கோடி ரூபா எடுத்திருப்பாருங்கிறத யோசித்து பாருங்க. காரணம், அந்த ஆண்டவர் ஈசாக்குக்காக வைராக்கியம் கொண்டார். உங்களுக்கு பிரச்சனை வர 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 இந்த உலகத்தார் உங்களை கேவலமாக பேச பேச ஆண்டவர் உங்களை 100 மடங்கு உயர்த்துவார், வைராக்கியம் கொள்ளுவார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை கேவலமாக பேசலாம், கேவலமாக பார்க்கலாம். ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு அந்த வேலை பார்க்குற இடத்துல உங்களை எக்கச்சக்கமாக உயர்த்துவார். உங்கள் தெருவிலே உங்களை மாத்திரம் யாருக்குமே பிடிக்காமல் இருக்கலாம், எல்லாரும் உங்களை குறித்து கேவலமாக பேசிகிட்டு இருக்கலாம். இது நிமித்தமாக ஆண்டவர் உங்கள் தெருவில் உங்களை அதிகமாக உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. உங்களை கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அங்கே ஆண்டவர் வைராக்கியம் கொண்டுட்டாருன்னா அவங்கள பல மடங்கு 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு நீதிமான் என்கிறபடினாலே அல்லவே அல்ல, அவர் ஆபிரகாமுடைய பிள்ளை. அது ஒரு காரணம். ஈசாக்கு நீதிமான்ங்கிறது இன்னொரு காரணம். ஆனால் அது முக்கியமான காரணம், அந்த ஊர் மக்கள் அவரை கேவலமாய் பார்த்ததும் கேவலமாய் பேசியதும், இது எங்கே ஒரு உனக்கு என்ன எங்கள் வேலைன்னு சொல்லி கேட்டதுனாலையும் ஆண்டவர் ஈசாக்காக வைராக்கியம் கொண்டார். இன்றைக்கு அதே தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் கூட அப்படியே அவர் வைராக்கியம் கொள்வார் என்பதைத்தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சந்தோஷமாக அறிவிக்க விரும்புகிறேன். நம்ம ஊரில் இருக்கிறோம், திடீர்னு சென்னைக்கு போகிறோம், அங்கே நிறைய பேருக்கு செட்டில் ஆகிறாங்க, கோயம்புத்தூர் செட்டில் ஆகிறாங்க, மும்பையில் போகிறாங்க, அமெரிக்காவுக்கு போகிறாங்க. எங்கே போனாலும் சரி ஒரு பிரச்சனை வருதா, கஷ்டம் வருதா, ஆண்டவர் உயர்த்த போகிறாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இரண்டாவது நாம் காண்கிறோம், அந்த வருஷம் ஈசாக்கு விதைச்ச உடனே 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். அப்படி என்றால் ஈசாக்கும் உழைத்தார். அவர் தன் பங்குக்கு அவர் வயக்காட்டுக்கு போனார், விதைச்சார், தண்ணி பாய்ச்சினார், உழுதார், எல்லா வேலையும் செஞ்சார். அவர் முயற்சி எடுத்தார். அதை தான் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கண்ணை மூடி படுத்துக்கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு நம்ம பகல் கனவு கண்டு கொண்டிருப்போம் என்றால், டே ட்ரீமில் இருப்போம்னா என்ன நடக்குங்க? ஒன்றுமே நடக்காது. சோம்பேறி அவன் குளிர்கிறது என்று அவன் உழப்போக மாட்டான். அறுப்பில் அவன் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது என்று ஞானி எழுதுகிறார். ஞானி அந்த நீதிமொழிகளை எழுதும்பொழுது சோம்பேறிகளை ரொம்ப சாடுவார், சோம்பேறிகளை ரொம்ப கேவலமாக பேசுவார். நான் சோம்பேறியுடைய திராட்சை தோட்டத்தை தாண்டி போனேன், முள் செடியாக இருந்தது, காம்பவுண்ட் வால் இடிஞ்சு கிடந்தது. காரணம் அவன் சோம்பேறி அப்படின்னு சொல்லி அவர் ஒரே ரீசனை கொண்டு வரார். அவர் உழைத்தார். அந்த உழைப்பு ஆண்டவருக்கு அவரை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாக இருந்தது என்று நான் காண்கிறோம். நம்ம ஒரு சின்ன வேலைக்கு போனால் கூட போதுங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும், அதை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உடையவராக இருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாக நாம் இதை மறந்துவிடவே கூடாது என்று உங்களுக்கு நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நிச்சயமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்டில் சும்மா இருக்கிறீங்களா, எல்லாத்துலேருந்து இழந்து போயிட்டீங்களா, கொஞ்சம் காசு போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஆண்டவர் நான் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அவர்கிட்ட கேளுங்க, ஞானத்தை தாருங்க. நாம் டெய்லி காலை எழுந்திரிச்சோன்னு தினத்தந்தி, தினகரன், தினமலர், அந்த பேப்பர்லாம் நான் தவறாமல் வாசிப்பேன். நாட்டு நடப்புகள், அரசியல் நடப்புகள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பாக நமக்கு வேணும். இப்போ தினமலரில் அந்த ஒரு காலம் லெஃப்ட் சைடில் இப்படி இருக்கிற பேப்பரில் வலது பக்கத்தில் அதில் ஒரு நீல காலம் இருக்கும். அதில் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் வெற்றி பெற்றவர்கள், உயர்ந்தவர்கள் தன்னுடைய சாட்சி அதில் போட்டிருப்பாங்க. ரொம்ப டச்சிங்காக இருக்கும். நான் அன்ஃபெயிலிங்காக அதை வாசிப்பேன். அதில் 100க்கு 90% கர்த்தரை அறியாதவங்க கூட நான் உழைத்தேன், நான் ஆசைப்பட்டேன், நான் போராடினேன், நான் சிந்தித்தேன், நான் புதுசாக முயற்சி எடுத்தேன், நான் ஓடி ஓடி நான் மக்கள்கிட்ட போய் நான் மார்க்கெட்டிங் பண்ணேன், இன்றைக்கி எனக்கு இத்தனை கோடி ரூபா டேர்ன் ஓவர் ஆகுது, இன்றைக்கி எனக்கு இத்தனை பிரான்ச் இருக்குது, வாடகை கடை எடுத்துருந்து இப்போ சொந்தமாக எவ்வளோ பில்டிங் வச்சுருக்கிறேன், வருஷத்துக்கு 400 கோடி ரூபா நான் இப்போ டேர்ன் ஓவர் பண்ணுறேன். நிறைய பேர் அதில் அப்படி ஒவ்வொரு நாளும் தங்களுடைய அனுபவத்தை அதில் போட்டிருப்பாங்க. கர்த்தரை அறியாதவங்களை கூட ஆண்டவர் வைத்துறாரு. அவங்க முயற்சி எடுக்கும்பொழுது அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு.
அவங்க ஓடி ஓடி உழைக்கும் போது பார்க்குறாரு, ஐயோ பாவம் இவ்வளோ உழைக்கிறான், அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அறியாதவங்களை கூட கர்த்தர் உயர்த்துறாரு. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அல்ல, அதை பார்த்து ஆண்டவர் இறங்குறாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் உருவாக்குனது நம்முடைய ஆண்டவர் தானே. அவங்களுக்கே கர்த்தர் மனம் இறங்குவார் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு மனம் இறங்க மாட்டாரா? அன்றைக்கி நான் அந்த தினமலரில் வாசித்தேன். ஒருத்தர் எழுதுறாரு, நான் அப்பா ஹோட்டல், சின்ன ஹோட்டலில் வச்சுருந்தாங்க, நான் கேட்ரிங் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போதே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதனால் அதை நான் விட்டுட்டு வந்துட்டு பிஸ்னஸை கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் சொல்கிறார், கோயம்புத்தூருக்கு போகிற வழியில் ஹைவேஸில் ஹோட்டலே இல்லாமல் இருந்துச்சு, நான் நிறைய ஹோட்டல் அங்கே நான் வச்சேன் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக. அதெல்லாம் பயங்கர சக்ஸஸ் ஆச்சு. எய்தாப்பில் சைவ ஹோட்டல், இங்கே அசைவ ஹோட்டல்னு ஆரம்பித்தேன். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது, இத்தனை பிரான்ச் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். என்ன இந்த வார்த்தைகள் டச் பண்ணியது. ஆண்டரை அறியாதவங்களுக்கு கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவார்னா அவருடைய பிள்ளையாகி உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரா? அவரே இரவும்பகளை நோக்கி பார்க்குற உங்களுடைய பிஸ்னஸ் அப்படி பெருக பண்ண மாட்டாரா? அந்த ஞானத்தை உங்களுக்கு தர மாட்டாரா? அந்த முயற்சியை ஆசீர்வதிக்க மாட்டாரா? சகோதரா, சும்மா இருக்காதீங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, ஜோம் பண்ணிட்டு ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிங்க, பிள்ளைகளை வச்சு கொடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. அவர் அதை பெருகும்படியாய் செய்வார். ஈசாக்கு விதைத்ததை அவர் பெருகும்படியாக செய்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுப்போம், ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணி பார்ப்போம், அப்போ ஆண்டவர் அதை பெருகும்படியாக செய்வார் இல்லையா? நம்ம ஊழியத்தை பாருங்கள், நம்ம ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஊழியத்தை பாருங்கள், அநாதை இல்லத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். டிவி மினிஸ்ட்ரியில் நம்ம வந்திருக்கிறோம். உலகம் முழுக்கிற ஜனங்களை யூடியூப்பில் ரீச் பண்ணுறோம், சாப்பாடு நம்ம கொடுக்குறோம். எவ்வளவோ காரியங்களை ஆண்டவருக்காக நாள்தோறும் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். இன்னமும் ஸ்கூல் கட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும், மெடிக்கல் காலேஜ் கட்டணும், நிறைய ஆசைகள் எனக்கு இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். நம்ம வந்துட்டு அப்படி கண்ணை மூடிட்டே உட்கார வேண்டாம், உழைக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அப்பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வது, பெருகும்படியாய் செய்வார். கான்டாக்ட்லாம் ஆண்டவர் கூட்டு வருவாருங்க, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, உங்களுக்கு பணம் கொடுக்குறவங்களெல்லாம் ஆண்டவர் எழுப்புவாருங்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்தது. உங்களுக்கு காசு கொடுத்து உங்களை தூக்கி விடுறவங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க, உங்களை தாங்கி பிடிக்கிறவங்க எங்கிருந்தாவது வருவாங்க. உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களை தாங்கிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை விடவே மாட்டாங்க. கர்த்தர் தான் அதை செய்ய முடியும், நம்மளால் அது செய்ய முடியாது. அவர் எங்கிருந்தால் ஜனங்களை கொண்டு வந்து உங்களை தாங்கி கொண்டே இருப்பாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் காலை முன் வச்சுருங்க, பின் வைக்காதீங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த தேவைகளை எப்படியாவது சந்திப்பார். எல்லாத்து மேலே உங்களை பெருகும்படியாய் செய்வார். கொஞ்ச காலம் சர்வைவல் மோடு இருக்கும், ஹேண்ட் டு மவுத், வர காசு செலவுக்கு போதுமானது அப்படின்னு இருக்கும். அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை பெருகும்படியாய் செய்வார் என்பது தான் இந்த நாளிலே நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்கள், நான் அடுத்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரர் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மீது பொறாமை கொண்டு அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யனாகி மகா பெரியவனானான். அவன் மந்தைகளும் வேலைக்காரன் பெருகினார். இதை வீட்டில் பெருசாக எழுதி போட்டுருங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பெருசாக எழுதி போடுங்க. அப்புறம் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வருதா இல்லையான்னு பார்ப்போம். முதல்ல அவர் பிழைக்க வராரு, அங்கே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, எல்லா அவமானத்தை சந்திக்கிறாரு, எல்லோரும் கேவலமாக பேசுகிறாங்க. இப்போது அவர் வர வர பெரியவனாகி மகா பெரியவனானாராம். மந்தைகள் பெருகிச்சா, ஆடு மாடுகள் பெருகிச்சா, மிகப்பெரிய சந்தோஷங்கள் அவருக்கு ஏற்பட்டதா. பிரித்துக்குரியவர்களே, எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் அவரை பெரியவராக்கினார். கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் எனப்பட்ட வாக்கு தத்தம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று என்று சொல்லி காண்கிறோம். வர வர பெரியவனானார். மிக சாதாரணமாக பிழைக்க வந்த மனிதன் இடங்களை வாங்கி அப்படி ஆடு மாடெல்லாம் பெருகி, வேலைக்காரங்களாம் பெருகி, அப்படி வலது இடந்து அப்படி பெருகிட்டே போகிறாரு. எதிரிகள்லாம் நடுங்குறாங்க, ஜனங்கள்லாம் பயந்து போகிறாங்க. எவ்வளோ கேவலமாக நினச்சோம், எவ்வளோ பெருகிட்டானே. நம்மளை பொறாமை கொள்ளுற அளவிற்கு கர்த்தர் அவரை உயர்த்தினார். நல்ல சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, ஒன்றுமே இல்லாமல் இருப்பீங்க, கடன்களோடு ஆரம்பிப்பீங்க, பேங்க்கில் லோன் போட்டு ஆரம்பிப்பீங்க, கால் எடுத்து வைப்பீங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அவர் செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே,
ஆண்டவருடைய வேலை வருகிற பொழுது அந்த சொத்துக்கள் பெருகுகிறது, சம்பத்துகள் பெருகுகிறது, கட்டடங்கள் பெருகுகின்றது, நிலங்கள் பூமிகள் பெருகுகின்றது, வேலைக்காரங்களுடைய எண்ணிக்கை பெருகுகின்றது, ஆஸ்தி பெருகுகின்றது. அப்படி விசிபிளாக தெரிய ஆரம்பிக்குது. நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். கட்டடங்கள் வருகிற பொழுது, வாகனங்கள் வருகிற பொழுது, எல்லா நன்மைகளும் வருகிற பொழுது எல்லாருக்கும் அது தெரிய ஆரம்பிக்கும். அதைத்தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இது அருமையான நாளிலும் கூட கர்த்தர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்றவராக இருக்கிறார். நீங்கள் பெருகுவது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது. உங்களுடைய மந்தைகள் பெருகுவது, உங்களுடைய கடைகள் பெருகுவது, உங்களுடைய வேலைக்காரர் பெருகுவது, உங்களுடைய வருமானங்கள் பெருகுவது கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கிறது. நான் சொல்றேன், உலகப்புறமான மனிதர்களுக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கே ஆண்டவர் இறங்கி அவங்க பிசினஸ் எல்லாம் பெருகும்படியாக செய்வார் என்றால், உங்களை ஆண்டவர் பெருகும்படியாக செய்ய மாட்டாரா? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக செய்ய மாட்டாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் நீங்கள் மாறும்படியாக உங்கள் ஊரில், சென்னையில், இல்லைன்னா எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு போட்டி இருந்தாலும் சரிங்க, உங்களை ஓச்சி தள்ளிடணும்னு சொல்லி எவ்வளோ பேர் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. கர்த்தர் மிகப்பெரியவராக இருக்கிறார், கர்த்தர் மிக நல்லவராக இருக்கிறார். அவர் எல்லா நன்மைகளையும் காலகாலங்களில் உங்களுக்கு தருவார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இந்த செய்தி என்று நான் நினைக்கின்றேன். நம்ம திறமை கிடையவே கிடையாதுங்க. அன்று ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையும் கூட்டார். நம்முடைய உழைப்பல்ல, நம்முடைய புத்தி அல்ல, நம்முடைய ஆசை அல்ல, நம்முடைய வெறி அல்ல, பணக்காரன் ஆயிரம் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனுங்கிறது அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நான் சொல்கிறேன், நான் வீட்டில் இந்த வசனங்களை எழுதி போடுங்க. ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிச்சார், 100 மடங்கு கொடுத்தார். 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டால் அது 1 கோடி ரூபாயை திரும்பணும். நான் சொல்லுங்க, நான் 1 லட்சம் போடுறேன், அது 1 கோடி எனக்கு வரணும் சொல்லிட்டு நீங்கள் பிஸ்னஸில் போட்டு பாருங்கள், அப்படியே 100 செய்வார். 100 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. எல்லாருக்கும் அந்த மரக்கடை வச்சுருக்கவங்களாம் 50%, 100% லாபம் வைப்பாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸில் இத்தனை % லாபம் வச்சுருப்பாங்க. நமக்கு இத்தனை % அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு நன்மை. அதெல்லாம் ஆண்டவருக்கு அற்பமான காரியம் என்றே நான் நினைக்கின்றேன். நீங்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, ஓடுங்க, உழைங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கட்டும், அந்த வசனங்கள் மீது இருக்கட்டும். ஈசாக்கு இப்படி கொடுத்தீங்க, எனக்கும் கொடுப்பீங்க. ஈசாக்கை மகாபெரியவனாய் மாற்றினீங்க, என்னையும் மாற்றுவீங்க. அப்படி சம்பத்துகள் பெருகும்படியாக செய்தீங்க, ஆஸ்திகள் பெருகும்படியாக செய்தீங்க, என்னுடைய ஆஸ்திகளும் பெருகும்படியாக செய்வீங்க. சொல்லிக்கிட்டே இருங்க, இந்த வசனங்களை எழுதி போட்டுக்கிட்டே இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டவே வேண்டாம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே பெருகும். உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் பெருகும். இதுவரைக்கும் தோல்வியில் இருந்திருப்பீங்க, வட்டி கடலை சிக்கி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க, இஎம்ஐலாம் பவுன்ஸ் ஆகி திருப்பி கட்ட முடியாமல் இருந்திருப்பீங்க. எல்லாம் மாறும். ஆண்டவர் இந்த நாளிலிருந்து உங்களை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் காண்பீங்க. அப்பொழுது இந்த செய்தியை நீங்கள் நினைவு கூறுங்க, என்னை நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும், உழைக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும், பிஸ்னஸ் பண்ணுற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நான் ப்ரேயர் பண்ண ஆசைப்படுறேன். காண முடிவீங்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் வானத்துக்கும் பூமிக்கு நீ ஆண்டவராக இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம், ஆண்டவரை எவ்வளவு அன்பு, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் பரம தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை, உண்மை அறியாத பிள்ளைகளையும் கூட அவர்கள் உழைக்கிற பொழுது, அவர்கள் ஓடுகிற பொழுது அவர்களையும் கூட நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறீங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி என்றால் இரவும்பகலும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நீர் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டீரா, அப்படியே பிஸ்னஸ் ஆசீர்வதிக்க மாட்டீரா? ஆசீர்வதிப்பீங்க. 100 மடங்கு திருப்பி கிடைக்கணும். பணம் போட்டால் 100 மடங்கு திரும்ப கிடைக்கணும். நாங்கள் அதை எதிர்பார்க்குறதில்ல, கேட்குறதில்ல. ஆனால் இன்றைக்கி அதை எங்களுக்கு நினைவுபடுத்திருக்கிறீங்க. எந்த பணத்தை எந்த பிஸ்னஸில் போட்டாலும் 100 மடங்கு கிடைக்கணும். எந்த கடை வச்சு 1 லட்ச ரூபா போட்டாங்கன்னா 1 கோடி ரூபா கிடைக்கணும். 10 லட்ச ரூபா போட்டாங்கன்னா 10 கோடி ரூபா கிடைக்கணும். தகப்பனே, இந்த நாளிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தின் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும்.
70,000 ரூபா செலவு பண்ணி ஆண்டவர் கடலுக்கு போகிறாங்களா, 7 லட்ச ரூபாய்க்கு மீன் கிடைக்கணும். என் தகப்பனு ஷபாரா ரபாலா ரபோனா கந்தரா ரூபா ரீ கோரா லகு ரதுனி ஆகாரா போலா ஷகுலத்தினி யாரா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் கட்டவிழ்த்து விடப்படுவதாக, தரித்திரங்கள் ஓடி போவதாக, முற்றுகை உடைக்கப்படுவதாக, ஆசீர்வாதங்கள் வரவிடாதபடி தடை செய்கிற ஆவிகள் விலகி போவதாக, நன்மைகள் உள்ளே வருவதாக, செழிப்பான காலங்கள் வருவதாக, நன்மையான காலங்கள் வருவதாக, பொல்லாத பிசாசுகள் ஓடி போவதாக, பொல்லாத சத்துருக்கள் ஓடி போவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, உடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவீராக, உடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் அருளை செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால சாத்தானுடைய கொடுக்கள் எல்லாம் உடைக்கப்பட, வியாதியின் அகோரங்கள் சீற்றங்கள் அப்படியே தனிய, வியாதி அப்படியே மறைய ஜெபிக்கிறோம். அந்த கிருமிகள் அப்படியே மறையட்டும், அந்த பலகீனங்கள் அப்படியே மறையட்டும். ஆண்டவரே, தலை சொத்து கறக்கங்கள் அப்படியே மறையட்டும். புது ஆண்டவர் அவயங்களை பொறுத்துங்கப்பா, புது ஹார்ட்டு, புது கிட்னி, புது லங்ஸை பொறுத்துங்க. இரத்த ஓட்டங்களுக்கு அடைப்புகளை எடுத்து தகப்பனை புது இரத்தங்கள் அப்படி ஊற்றெடுத்து ஓட, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலகீனம் நீங்க, நல்லா பசிக்க, நல்லா சாப்பிட, நல்ல செரிமானம் உண்டாக, இரவு நல்ல நித்திரை உண்டாக, கழிவுகள் வெளியேற ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிற பெற்றோருக்காய் சோத்திரம். 1000 கவலைகள் பிள்ளைகளை குறித்து உண்டு. நீங்கள் தான் அதை சரிப்படுத்தணும். அவருடைய கண்ணீரை கண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. போதை பழக்கங்களுக்கும் பைக்குக்கும் தகப்பனை மொபைல் ஃபோனுக்கும் அடிமைப்பட்டுக்கிற பிள்ளைகளை எப்படியாவது விடுவீங்க. அப்போ அவருடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் நாசமாய் போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த காலம் நல்ல காரியங்கள் நடக்கலையே, ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குதே, திருமணமாகலே, குழந்தையிலும் காத்திருப்பவர்கள் கத்திர அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்கிறப்ப என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை தாருங்க, இரக்கத்தை தாருங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இந்த தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராட்சப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன். ஜெபத்தினாலே காணிக்கையில தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதி. நடக்கலான் குறிய முதியோர் இல்லத்தில் 250 முதியவர்கள், ஏழை முதியோரில் தங்க வைப்பதற்கான அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அன்பில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.